அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவுடைய அடுத்த குறியாக நாம் தமிழர் கட்சியில இவங்க தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் தான் பாத்தீங்கன்னா தற்போது கிடைச்சிருக்கு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால திமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக மிக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்களை தூக்கி சீமான் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை இந்த மாதிரி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக. குறிப்பாக அவங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து தன்னை எதிர்த்து யாரு விமர்சனம் பண்ணாலும் அவங்களை தொடர்ச்சியாக சிறைப்படுத்துவதும், சிறையில அவங்களுக்கு பல்வேறு கொடுமைகளை கொடுத்து அவங்க வெளியே வந்த பிறகு திமுக குறித்து அவங்க பேசவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் பாத்தீங்கன்னா திமுக கட்சி செயல்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திமுக கட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் எழுப்பியிருக்கு. அது என்ன, ஒரு விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனத்திற்கு பதில் அளிக்கணும், அல்ல கடந்து செல்லணும். தன்னுடைய பதவியை வச்சு தன்னை எதிர்க்கிற எல்லாரையுமே இந்த மாதிரி சிறைப்படுத்துவது அப்படின்றது எப்படி ஒரு ஜனநாயக நாடாகும் அப்படின்னு சராசரி மக்கள் கூட பாத்தீங்கன்னா திமுக கட்சி எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பாளர்களான சாட்டை துரைமுருகன், இடுவானம் கார்த்தி, இதற்கு முன்னதாக வீரமணி மற்றும் காளியம்மாளை கூட பாத்தீங்கன்னா சிறைப்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகளை செஞ்சாங்க திமுகவுடைய கைகூலிகள். ஆனா காளியம்மாள் மேல பாத்தீங்கன்னா போதிய ஆதாரங்களோ அல்லது போதிய வழக்குகளோ இல்லாத ஒரு காரணத்தினால காளியம்மாளை கைது பண்ண முடியாம போனதும், அதற்கு அடுத்தபடியாக காவலர்கள் பாத்தீங்கன்னா காளியம்மாள் மேல புதிதான வழக்குகளை போட்டுமே அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் அப்படின்ற காரணத்தினால லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா காளியம்மாளுடைய பேரை எடுத்திருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக ஐடி விங் தலைவரான சுனந்தா தாமரை செல்வனை தான் பாத்தீங்கன்னா குறி வச்சிருக்காங்க இந்த திமுகவுடைய கைகூலிகள். குறிப்பாக திமுகவே வேலை செய்யக்கூடிய திருச்சி எஸ்பி ஆன வருண் போன்ற காவலர்கள் தற்போது அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தற்போது சுனந்தா தாமரை செல்வனை கைது பண்றதுக்கான நிறைய வேலைகள் மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், அடுத்து ஏதாவது ஒரு ட்வீட் திமுக கட்சிக்கு எதிராக போட்டாங்க அப்படின்னா இதை காரணமாக காட்டி அவங்களை கைது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் தற்போது திமுக கட்சி இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியும் தெரிஞ்சுக்கிட்ட சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சுனந்தா தாமரை செல்வனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம நேரடியாக எந்த ஒரு ட்வீட்டுமே திமுகவை எதிர்த்து போட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், திமுக கட்சியுடைய இந்த சர்வாதிகார ஆட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.